விஜய் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜவஹர். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏன் மலையாள படங்களுக்கு மட்டும் ஒரு மதிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது? அதுவும் இந்த ரீசெண்ட் டைமில் எல்லா ஆடியன்ஸுமே வந்துட்டு படம் எடுக்கணுமா, அதாவது மேக்கிங், ஸ்க்ரீன் ப்ளே, ஒரு படம் எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் மலையாள சினிமாவை பார்த்து கற்றுக்கங்கப்பா அப்படின்லாம் இந்த அளவுக்கு மலையாள சினிமாவை புகழ்கிறாங்களே. அப்படி உண்மையாகவே மலையாள சினிமா வந்து அந்த அளவுக்கு பட்ஜெட்லையா, இல்லை மேக்கிங்லையா, இல்லை நடிகர்களோட வேல்யூலையா, எதில் வந்து ரொம்ப சிறந்து இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி ஸ்டார் வேல்யூ அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். இந்த மலையாளம் சினிமாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயே நிறைய முரண்பாடுகள் வந்து மற்ற சினிமாக்கள், மற்ற துறை சினிமாக்கள்லாம் இருந்துட்டு இருக்குது. தெலுங்கு சினிமாவாக இருக்கட்டும், தமிழ் சினிமாவாக இருக்கட்டும், இவங்களோட கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் மாறுபட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பொதுவாக மலையாளம் சினிமா வந்து ஏன் நல்லா இருக்குது, எதுக்காக நல்லா இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பிரித்து பார்க்கணும் அப்படின்னா, மற்ற இண்டஸ்ட்ரியோட மலையாளம் சினிமாவை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, அந்த 3 விஷயத்தில் மலையாளம் சினிமாவை கண்டிப்பாக வந்து யாராலையும் அடிச்சிக்கவே முடியாது, அசைக்க முடியாத அளவுக்கு பயங்கர ஸ்ட்ரென்த்தனாக இருக்காங்க. அந்த 3 விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஸ்டார் வேல்யூ, மேக்கிங் மெத்தட்ஸ், அப்புறம் வந்து அவங்க கொடுக்குற உழைப்பு. அதை தாண்டி 3வது ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் வந்துட்டு பட்ஜெட். அந்த 3 விஷயங்கள் தான் வந்துட்டு மற்ற தெலுங்கு இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், தமிழ் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இந்த இண்டஸ்ட்ரிகிட்ட இருந்து இந்த இண்டஸ்ட்ரி வந்து கொஞ்சம் தனியாக கொஞ்சம் விளங்கி இருந்து யூனிக்காக தெரியறதுக்கான 3 ரீசன்ஸ் முக்கியமானது இதுதான். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டார் வேல்யூ அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸ்டார் வேல்யூ அப்படின்னா வந்துட்டு ஒரு நடிகர் வந்து ஒரு படம் நடிக்கிறாரு. இந்த படம் வந்து சாலிடாக இந்த நடிகர் நடித்ததுனாலவே ஒரு 100 கோடிக்கு பிஸ்னஸ் ஆகிடும், ஒரு 200 கோடிக்கு பிஸ்னஸ் ஆகிடும். அது வந்து என்ன கதையாக வேணா இருக்கலாம், ஒரு த்ரில்லர் ஜானராக இருக்கலாம், இல்லை ஒரு ஆக்ஷன் ஜானராக இருக்கலாம், அதெல்லாம் நம்மளுக்கு அவசியமே கிடையாது. ஆனால் இவரை நீங்கள் நடிக்க வச்சிட்டீங்க அப்படின்னா இவருக்காகவே வந்துட்டு ஒரு கூட்டம் படம் பார்க்க வந்துடும். எடுத்துக்காட்டுக்கு நம்ம தமிழ்ல இருந்து சொல்லணும் அப்படின்னா, தளபதி அவர்களோ, தலை அவர்களோ, இல்லை ரஜினி அவர்களோ, கமலஹாசன் அவர்களோ ஒரு படம் நடித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த படம் என்ன மாதிரியான வியாபாரத்துக்கு உள்ளாகும் அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க நடிக்கிறாங்க அப்படின்றதே ஒரு விளம்பரம் தான். ஸோ அந்த நடிகர்கள் நடிக்கிறாங்க அப்படின்றதுக்காகவே அவங்களுக்கான கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பாக படம் வந்து பார்ப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக படம் நல்லா இருக்குது, நல்லா இல்லை, இதை தாண்டி படம் வந்து கண்டிப்பாக ஒரு க்ரோர்ஸ் கணக்கில் பிஸ்னஸ் பண்ணிடும். ஸோ இதை பொறுத்து தான் ஒரு ஸ்டாரோட வேல்யூ வந்து ஏறுது. அதாவது எந்த அளவுக்கு அவங்க ஃபேன்ஸ் வந்து அவரோட படங்களை வந்து கண்டிப்பான முறையில் தேட்டரில் வந்து பார்த்துருவாங்க அப்படின்றத பொறுத்து தான் ஸ்டார் வேல்யூ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே ஏறுது. ஸோ இந்த ஸ்டார் வேல்யூவை வந்து நடிகர்கள் மற்ற இண்டஸ்ட்ரியில் எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட ஸ்டார் வேல்யூ ஏறுது, அப்போ நம்ம பிஸ்னஸ் வந்து நம்ம உயர்த்திக்கணும் அப்படின்ற பட்சத்தில் பிஸ்னஸை உயர்த்திக்கிறோம் அப்படின்ற பேரில் அவங்களோட தொகை, அதாவது அவங்க வந்து ஒரு படத்துக்கு வாங்குற பேமெண்ட், அந்த பேமெண்ட்டை வந்து ரொம்ப அதிகமாக ஆக்கிடுறாங்க. ஸோ இவங்களோட பேமெண்ட் அதிகமாகிறப்ப என்ன ஆகுதுன்னா இங்கே பட்ஜெட்டும் வந்து ரொம்ப அதிகமாகுது. ஸோ இந்த பிரச்சனை அப்படின்றது வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரியில் வந்து டோட்டலாக கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, மலையாளத்தில் வந்து இப்போ வரைக்குமே டாப் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா மோகன்லால் அண்ட் மம்முட்டி அவர்கள் தான். இந்த 2 ஸ்டார்ஸுமே வந்து இப்போ வரைக்கும் அவங்களோட சம்பளம் 10 கோடியை வந்து தாண்டினதில்லை அப்படின்ற வந்து ஒரு தகவல் வந்து இருக்குது. ஏப்பா 10 கோடி வாங்கலாங்களா, அப்போ ஒரு பெரிய சம்பளம் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம உச்ச நட்சத்திரங்கள் எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்றது நிறைய வீடியோஸில் நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதாவது 100 கோடி, 160 கோடி பட்ஜெட், படத்தோட பட்ஜெட் வந்து 300 கோடி, 400 கோடி, 500 கோடின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போது சமீபத்தில் பேசப்பட்டு வருது. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் கூட மலையாளம் இண்டஸ்ட்ரியில் இருக்க உச்ச நட்சத்திரங்களான மோகன்லால், மம்முட்டி அவர்கள், அதாவது ரஜினி, கமலுக்கு நிகராக சொல்லக்கூடிய நடிகர்கள் அவங்க 2 பேருமே, அவங்களோட சம்பளமே வெறும் 10 கோடி அப்படின்ற மாதிரி தான் ஒரு சில வட்டாரங்களில் விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. இந்த ஸ்டார் வேல்யூ வந்து அவங்க வந்து பிஸ்னஸ் ஆகலைன்னா கூட பரவாயில்ல, நம்ம எடுக்கிற படம் நல்லா இருக்கணும், அதுக்காக நம்ம சம்பளத்தை குறைச்சிக்கலாம், அதனால ஒரு தப்பும் கிடையாது. மற்ற இண்டஸ்ட்ரியில் மற்ற பெரிய நடிகர்கள் எவ்வளோ வேணால் வாங்கட்டும், ஆனால் நம்ம எவ்வளோ சம்பளமே வாங்கிக்கலாம், நம்மளுக்கு தேவை படம் நல்லா வரணும்னு அந்த ஸ்டார் வேல்யூவை அவங்க குறைச்சிக்கிட்டு, அவங்களோட பிஸ்னஸை அவங்க குறைச்சிக்கிட்டு அவங்க பண்ணுற இந்த ஒரு விஷயம் மலையாள சினிமாவுக்கு இது எல்லாருமே பண்ணுறாங்க, மலையாள நடிகர்கள் அனைவருமே. ஸோ மலையாள நடிகர்கள் அனைவருக்குமே வந்துட்டு, அதிலும் குறிப்பாக ஹீரோயின்ஸுக்கெலாம் லேக்ஸ் கணக்கில் தான் சம்பளம் தரப்படுது. இங்கே நம்ம நயன்தாரா அவர்களுக்கே கோடியில் சம்பளம் அப்படின்லாம் வந்து சொல்லப்படுது. ஆனால் வந்து அங்கே ஹீரோயின்ஸு மற்ற நடிகர்கள் எல்லாருக்குமே லட்சங்களில் தான் சம்பளம். நிறைய நடிகர்கள் லட்சங்களில் தான் வாங்குறாங்க. ஒரு சில நடிகர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஃபகத் ஃபாசில் அவர்களாக இருக்கலாம், நிவின் பவுலி அவர்கள், துல்கர் சல்மான் அவர்கள், இந்த மாதிரி கொஞ்சம் ஃபெமிலியரான ஆக்டர்ஸ் மட்டும்தான் கோடிகளில் வந்து சம்பளம் வாங்குறாங்க. மற்ற எல்லாருமே வந்துட்டு ரொம்ப கம்மியான சம்பளங்கள் தான் நடிக்கிறாங்க. அதுலேயும் வந்துட்டு குறிப்பாக எந்த ஒரு நடிகருமே வந்துட்டு அதை வந்து இந்த மாதிரியான ரோல் தான் பண்ணுவேன், என்னோடய ஃபேன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க, என்னோடய ஸ்டார் வேல்யூ என்ன ஆகுறது, எனக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது, அவங்களாம் அதை ஏற்றுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்கஷனுக்கும் உள்ளாகாமல் நீங்கள் கதை சொல்கிறீங்க, அந்த கதை எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியான மனப்போக்கு தான் வந்துட்டு முக்கியமான ஒரு பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன். அதுதான் இந்த ஸ்டார் வேல்யூவை தன்னோட படத்துக்காக அர்ப்பணிக்கிறதுன்னு இருக்குல்ல, என் ஃபேன்ஸ் வந்து ஏற்றுப்பாங்க, நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன கதையில் இருக்கோ அது மாதிரி எடுப்போம்
அந்த மாதிரி கதைக்காக தன்னை வந்து உருவெடுத்துக்கிறது மலையாளம் இண்டஸ்ட்ரியில் எல்லா நடிகரும் பண்ணுறாங்க. அந்த ஸ்டார் வேல்யூ அப்படின்றத ஒன்றை பொருட்படுத்தாமல் இந்த ஒரு காரணம் தான் வந்துட்டு மலையாளம் இண்டஸ்ட்ரி வந்து மற்ற இண்டஸ்ட்ரியிலேருந்து கொஞ்சம் யூனிக்காக தெரியறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இந்த ஸ்டார் வேல்யூவை அவங்க யாரும் வந்து கொஞ்சம் பெருசாக எதிர்பார்க்காம நம்ம படம் நல்லா வரணும் அப்படின்னு உழைக்கிறது. ரெண்டாவதாக மேக்கிங் சொல்லியிருந்தோம். ஸோ மேக்கிங் அப்படின்னா வந்துட்டு அதை வந்து இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு அதை வந்து ரீச் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு மலையாளம் இண்டஸ்ட்ரி வந்து மற்ற இண்டஸ்ட்ரி எல்லாருமே வந்து வியந்து பார்க்குற அளவுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னப்பா சொல்கிற, பட்ஜெட்டு கம்மின்ட்ட அப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு எப்படி அவங்களால மேக்கிங் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆர்டிஸ்டோட வந்து சேலரி அப்படின்றது ரொம்ப டவுனாக இருக்குது அப்படின்றப்போ அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் ஆகுது. ஸோ அவங்க பண்ணுற ஆர்டிஸ்ட் பண்ணுற சாக்ரிஃபைஸ்னால இந்த விஷயங்கள்ல அவங்களால நிறைய விஷயங்கள் பண்ண முடியுது. அதுக்கு குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா அவங்களோட மேக்கிங்கில் நீ 2018 மலையன் குஞ்சன், இப்போ வந்து மஞ்சுமல் பாய்ஸ் இந்த மாதிரி படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆர்ட் ஒர்க், அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்லாம் வந்து ரொம்ப அழகாக நேர்த்தியாக இருக்கும். இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு இருக்கும். அதாவது ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். என்னப்பா இப்படி ஒரு மேக்கிங் கொடுத்துருக்காங்களே, பயங்கரமாக இருக்கே படத்தில் அப்படின்னு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு ஸ்டஃப் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு ஒரு பெருமையும் கூட. இதை தாண்டியும் கூட நிறைய படங்கள் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். கும்பலங்கி நைட்ஸ், பிரேமம், வந்துட்டு ரோமஞ்சம், பீஷ்ம பர்வம், லூசிஃபர், இப்போ அவர்கள் மம்முட்டி அவர்கள் வந்து ரீசெண்டாக நடித்து சர்ச்சைக்கெல்லாம் உள்ளான படமாக இருக்கலாம் லவ் த கோர், இப்போ கூட அவர் ஒரு படம் நடிச்சிருக்காரு பிரம்ம யுகம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒரு படங்கள் மேக்கிங் வந்து டோட்டலாக மக்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் வந்து மக்களோட அறிவை, சினிமா நாலேஜை வந்து அடுத்த கட்டத்துக்கு கூட்டுட்டு போகும். அந்த பாதையில் வந்து நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படின்னு மலையாளம் இண்டஸ்ட்ரி வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த பணியை வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து ரொம்ப எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா த்ரில்லர் படங்கள் மட்டும்தான் வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரி வந்து எடுப்பாங்க அப்படின்னு திருஷ்யம் டைமில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு மட்டும்தான் அவங்க கரெக்டான ஆளு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தா கூட, ஹிருதயம் மாதிரியான படங்கள் இல்லைப்பா அவங்களுக்கு லவ் படமும் அவங்களுக்கு வந்து ஓகே ஆகும். கமர்ஷியலாக நீங்கள் போனீங்கன்னா கூட பிரேமமாக இருக்கலாம், இப்போ ரீசெண்டாக வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஆர்டிஎக்ஸ் படங்களாக இருக்கலாம், காப்பா, கடுவா, இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து கமர்ஷியலாக கூட மலையாளம் இண்டஸ்ட்ரியில் வந்து நல்ல படங்கள் எடுக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண படங்கள். மலையன் குஞ்சன் 2018 இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்துட்டு ஒரு பேரிடர், ஒரு நடந்த சம்பவங்களை அப்படியே அடாப்ட் பண்ணி தழுவி எடுக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் கூட. அதை ரொம்ப நேர்த்தியாக பண்ணி மக்களோட கனெக்ட் பண்ணுறது அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதை வந்து குட்டி பட்ஜெட்டில் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை ரொம்ப அசால்ட்டாக அப்படி இஃபி அப்படின்ற மாதிரி பண்ணி விட்டவங்க தான் மலையாளம் இண்டஸ்ட்ரி. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து மேக்கிங்கில் வந்து அவங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுறனால தான் அவங்களோட மலையாளம் இண்டஸ்ட்ரியை வந்து அவங்க யூனிக்காக வந்து காட்டிக்க முடியுது. இது இல்லாமல் த்ரில்லர் கதைகளும் இப்பயும் கூட வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக மோகன்லால் அவர்களோட நடிப்பில் வந்த நேரு படமாக இருக்கலாம், அந்த படமும் வந்து மேக்கிங்கில் என்ன புதுசாக கொடுக்கலாம், ஸ்க்ரீன் பிளேயில் என்ன புதுசாக பண்ணலாம், ஒரு த்ரில்லர் படம் தான் நம்ம பண்ண போகிறோம்னா கூட அதை வந்து புதுசாக எப்படி மக்கள்கிட்ட போய் கொடுக்க முடியும் அப்படின்ற விஷயங்களில் மலையாளம் இண்டஸ்ட்ரி வந்து எப்பயுமே கவனமாக இருக்காங்க. ஸோ அதனால தான் மற்ற இண்டஸ்ட்ரியிலேருந்து அவங்க வந்து கொஞ்சம் யூனிக்காக தெரியுறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். மூணாவதாக வந்து பட்ஜெட். இந்த பட்ஜெட் அப்படின்னு எடுக்கிறது தான் வந்து நம்ம முன்னாடி 2 விஷயங்கள் பேசுனதோட கனெக்டிவிட்டி தான் இந்த பட்ஜெட். சின்ன பட்ஜெட், ஒரு குறைந்த பணம், அதை வச்சு ஒரு தரமான, அதாவது இன்டர்நேஷனல் லெவலுக்கு தரமான ஒரு படம் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னா அது மலையாளம் சினிமாவால் முடியும். அது தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். இதுக்கு எடுத்துக்காட்டான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா திருஷ்யம் அப்படின்னு சொல்லி மலையாளம்ல ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது. திருஷ்யம் ரிலீஸ் ஆகி அதோட மேக்கிங் பார்த்துட்டு எல்லாம் மிரண்டு போய் வாவ், நம்மளால் அப்படி ஒரு படம் எடுக்க முடியாது, பரவாயில்ல திருஷ்யமே தூக்கி நம்ம இதில் டப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தமிழாக இருக்கட்டும், மலையாளம் வந்து பார்த்துட்டு தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லையுமே இந்தியா ஃபுல்லாக எடுத்தாங்க. இந்தியா ஃபுல்லாக எடுத்தால் பரவாயில்ல, இதை பார்த்துட்டு சீனாவில் அந்த படம் வந்து ரீமேக் செய்யப்பட்டுச்சு. 2013 அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகி மறுபடியும் வந்து பார்ட் 2வும் வந்து ரிலீஸ் ஆச்சு. பார்ட் 2வும் பார்ட் 1 விட பயங்கரமாக இருந்துச்சுன்னு ரசிகர்கள் முகத்தில் வரவேற்பு பெற்றுச்சு. ஸோ இந்த 2 பார்ட்டும் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம், அதாவது பனோரமா ஸ்டூடியோஸ் இந்த மலையாளத்தில் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண அந்த பனோரமா ஸ்டூடியோஸ் வந்து இன்டர்நேஷ்னல் ஒரு ஸ்டாண்டர்டுக்கு இந்த படத்தோட உரிமத்தை வந்து வழங்கியிருக்காங்க. அதாவது ஹாலிவுட்லேயும் இந்த படம் வந்து ரீமேக் ஆக போகிறதா, அதாவது இதுக்கு மேலே ரீமேக் ஆக போகிறதா இந்த படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படம் ஹாலிவுட்டில் ரீமேக் ஆகுதா இல்லையா அப்படின்றது அடுத்த பட்சம். ஆனால் அவங்க வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹாலிவுட் தரத்துக்கு படம் இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ அந்த அளவுக்கு வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரி ஒரு குட்டி இண்டஸ்ட்ரின்னு நம்ம பார்த்தா கூட ஹாலிவுட் வரைக்கும் இவங்களோட ஒர்க்கு வந்து போய் பேசியிருக்கு. ஸோ அவங்கள வந்து இழுத்துருக்கு அப்படின்றது தான் உண்மை. ஸோ வந்து பட்ஜெட் முக்கியம் கிடையாது, நம்ம எடுக்கிற கதை, நம்ம வந்து பீப்புள் கூட கனெக்ட் ஆகிற விதம், இதுதான் வந்து ரொம்ப மோஸ்ட்லி இம்பார்ட்டண்ட். ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக இருந்தாலே போதும், நம்மளுக்கு ஒரு பட்ஜெட் மேட்ரே இல்லை அப்படின்றத தொடர்ச்சியாக வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரி வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்குது. அதில் வந்து முக்கியமாக இப்போ ரீசெண்ட் டைமில் பண்ணிகிட்டு இருக்க விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ரோமஞ்சம் அப்படின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ரோமஞ்சம் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு பட்ஜெட். அதாவது ஒரு பேச்சுலர்ஸ் பசங்க இருக்கிற வீடு, அந்த பக்கத்துலேயே இருக்க ஒரு தெரு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து படமே வந்து நடக்குது. ஸோ அதனால் ரொம்ப கம்மியான பட்ஜெட், கிட்டத்தட்ட 3-3.5 கோடிக்குள்ளேயே இந்த படம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து படம் வந்து எந்த அளவுக்கு வரவேற்பு பட்டுருச்சு அப்படின்றது வந்து நான் சொல்லி தேவையே இல்லை உங்களுக்கு தெரியணுன்றது. ஏன்னா அந்த ஆத்மாவே போ அந்த சாங்லாம் வந்து பயங்கர ட்ரெண்டு இப்போ வரைக்குமே. அப்படியே ரோமஞ்சம் முடியுது, ஓகே இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த படம் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, அடுத்த படம் மஞ்சுமல் பாய்ஸ்ன்னு சொல்லி இப்போ ட்ரெண்டில் இருக்க படம் அந்த படம் தான். அந்த படமுமே பட்ஜெட் வைஸாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் அந்த படம் இப்போ வந்து வரவேற்பு விட்டுருக்க விதத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டு, அதாவது ஹாலிவுட் படம் வந்து எந்த அளவுக்கு எடுப்பாங்களோ அதுக்கு எந்த அளவுக்கும் சலிச்சதில்லை இந்த படம் அப்படின்ற அளவுக்கு இந்த படம் வந்து பேர் வாங்கியிருக்கு. மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்த்துட்டு மலையாளம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் அந்த மலையாளமில் வந்திருந்தா கூட எல்லா ஸ்டேட்லேயுமே மலையாளத்திலே போய் அந்த படத்தை பார்க்குறதாகவும் அந்த படத்தை செலிப்ரேட் பண்ணுறதாகவும் வந்து தகவல்கள் வந்துட்டுருக்கு. அதனால தான் அந்த படம் இப்போ ட்ரெண்ட்லேயும் இருக்குது. ஸோ வந்து பீப்புள் கூட கனெக்ட் ஆகிறது, பீப்புள் கூட வந்து அந்த படத்தை வந்து டக்குன்னு அப்படி மெர்ஜ் பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே தான் வந்துட்டு மலையாளம் இண்டஸ்ட்ரியை நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து கொஞ்சம் யூனிக்காக தெரியப்படுத்துறதுக்கான காரணம் அப்படின்றது வந்து நான் நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் மலையாளம் இண்டஸ்ட்ரி ஸ்டார்டிங்கில் அவங்க வந்து வெறும் ப்ளூ ஃபிலிம் மட்டும்தான் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி பேர்கள்லாம் இருக்கும்போது, அவங்களுக்கு வந்து நடிகர்களுக்கு கேரவன் கூட கொடுக்காத டைமில் மம்புட்டி அவர்களும் மோகன்லால் அவர்களும் சேர்ந்து இந்த பேரை வந்து மாற்றணும், இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கும் மரியாதை கிடைக்கணும், நம்ம இண்டஸ்ட்ரியிலும் நல்ல பேர் கிடைக்கணும் அப்படின்ற விதமாக செயல்பட்டு அவங்க வந்து தொடர்ச்சியாக நல்ல படங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்ததோட விளைவு தான் இப்போ இருக்கிற மலையாளம் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த மலையாளம் இண்டஸ்ட்ரி உருவாகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்த மோகன்லால் அவர்களும் மம்புட்டி அவர்களும் இப்போ வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா வந்து அவங்களோட சம்பளத்தை வந்து அவங்க ரொம்ப அதிகப்படுத்தவே கிடையாது. இவ்வளோ பெரிய ஸ்டார்டம் கிடைச்சதுக்கு அப்புறம் கூட அதே பட்ஜெட் ஒரு ஓகே எவ்வளோ பெரிய ஆளானா பரவாயில்ல, அந்த 10 கோடி எங்களுக்கு போதும், அதுக்கு மேலே எங்களுக்கு வேணாம், படம் வந்து நல்லா வந்தால் போதும், நம்ம இண்டஸ்ட்ரி பேர் வாங்கணும், அவ்வளோதான் நம்மளுக்கு தேவை அப்படின்னு தொடர்ச்சியாக மலையாளம் இண்டஸ்ட்ரியை வளர்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மற்ற இண்டஸ்ட்ரியும் நினச்சா பரவாயில்ல. ஏன்னா வந்துட்டு இந்த பக்கம் பார்த்தா 500 கோடி பட்ஜெட்டுன்றாங்க தெலுங்கில், நம்ம தமிழுக்குள்ள வந்தால் 150 கோடி 200 கோடி அப்படின்றாங்க. ஆனால் அவ்வளோலாம் எடுத்து கூட படம் வந்து மக்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் மக்களுக்கு பிடிக்கல. ஆனால் வந்துட்டு வெறும் 3 கோடி 2.5 கோடி 4 கோடியில் எடுக்கிற படம் வந்து பீப்புள் மத்தியில் பயங்கரமாக பேசப்பட்டு ட்ரெண்டுக்கு உள்ளாக்கப்படுது. அப்போ வந்து எங்கே மிஸ்டேக் இருக்குது அப்படின்றத மற்ற இண்டஸ்ட்ரி கொஞ்சம் பார்க்கணும். ஸோ இந்த அளவுலேயே நல்ல படங்கள் கொடுக்க முடியுது. இதில் வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து தப்பு, இந்த விஷயங்கள் மாற்றி சொல்லியிருக்கலாம், அந்த விஷயங்கள் மாற்றி சொல்லியிருக்கலாம், நீங்கள் சொன்னது கரெக்ட் ப்ரோ அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மலையாளம் இண்டஸ்ட்ரியை லைக் பண்ணி மலையாள படங்களை தொடர்ச்சியாக பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு டாப்பிக்கோட உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து டாடா பேசியிருக்க வருது. நான் உங்கள் ஜவஹர். டாடா, பாய்.